ஒரு குழந்தையின் பிறப்புரிமைகளில் ஒன்று தாய்ப்பால். தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் ஒவ்வொரு இளம் தாய்க்கும் உணர்த்தும் வகையில் வருடந்தோறும் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 7 வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. நவீன உலகில் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தாய்ப்பால் இன்றும் மகத்துவமாக இருந்து வருகிறது. குழந்தை பிறந்த 1 மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய முதல் உணவு தாய்ப்பால். குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பது அவசியம். இதனால் குழந்தைக்கு ஊட்டச்சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் என கூறும் மருத்துவர்கள் மன அழுத்தம், மார்பக புற்றுநோய் போன்ற பாதிப்பிலிருந்தும் பாலூட்டும் பெண்கள் விடுபட முடியும் என தெரிவிக்கின்றனர். 6 மாதம் ஒன்லி பிரஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால தே கேன் சேவ் அப் டு 8 lakh டெத்ஸ் பர் இயர். 8 lakh பேபிஸ் ஆஃப் லெஸ் தென் 1 month. ஒரு மாதத்துக்குள்ளே 8 லட்சம் குழந்தை இறக்கிறத நம்ம இந்தியாவில் தவிர்க்கலாம், ஒரு உலகத்தில் தவிர்க்கலாம். பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர சதவிகிதம் ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. ஸோ மதருக்கும். அண்ட் ஐ டெல் யூ, இட்ஸ் அ ஜிம். எல்லோரும் போவாங்க, ஜிம்க்கு போவாங்க, இங்கே போவாங்க. ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால வர கேலரி எக்ஸ்பெண்டிச்சர் அந்த திஸ் திங் யூ டூ எக்ஸாக்ட்லி தட். ஸோ உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா தாய்ப்பால் கொடுங்க, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னா தாய்ப்பால் கொடுங்க. இதை விட வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? தாய்ப்பாலின் அவசியம் குறித்தும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது தமிழக அரசு. பயணத்தின் போது சிரமம் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்க தமிழகம் முழுவதும் 160 பேருந்து நிலையங்களில் பாலூட்டும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது பாலூட்டும் பெண்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இது நல்ல வரவேற்பான விஷயம் தான். இது ஆக்சுவலி மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப விஷயம். இப்போ கூச்சப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அட்லீஸ்ட் 6 monthsனா கொடுத்தா ஆகணும். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க. இப்போ என்னோட சைல்ட்ஸ்க்குலாம் சரியாக கொடுக்க முடியல. ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ண வேணாம்னு என்னோட கருத்து. வேலைக்கு செல்வதால் குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியாத சூழல் ஏற்படுவதாக சில பெண்கள் கூறுவதை ஏற்க முடியாது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை ஊட்ட பல மாற்று வழிகள் இருப்பதாகவும் யோசனை தெரிவிக்கின்றனர். இந்தியாவிலேயே மும்பைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் சென்னையில் 2 இடங்களில் தாய்ப்பால் வங்கி செயல்படுவதை மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பிளட் பேங்க், ஐ பேங்க், பட் நவ் மில்க் பேங்க் இஸ் தேர். பிரஸ்ட் மில்க் பேங்க், தாய்ப்பால் வங்கி சென்னையிலேயே 2 இடத்துல. இனிஷியலாக ஃபஸ்ட்டு பாம்பேயில் ஆரம்பித்தாங்க. இப்போ சென்னையில் எக்மோரில் இருக்கிற மகப்பேறு மருத்துவமனையிலையும் இருக்குது, விஜயா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது பிரஸ்ட் மில்க் பேங்க். யார் வேணால் போய் டொனேட் பண்ணலாம். எனி ஹெல்த்தி மதர் ஸ்க்ரீன், அந்த ப்ரெக்னென்சியில் யூஸ்வலாக டிசீஸ்லாம் ஸ்க்ரீன் பண்ணியிருப்பாங்க, சில வைரல் இன்ஃபெக்ஷன், அதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி நெகட்டிவ்னு காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் மில்க்கை கொண்டு போய் அங்கே டொனேட் பண்ணலாம். அங்கே டீப் ஃப்ரீசரில் 6 months வச்சும் விரைச்சி வைப்பாங்க. சென்னையில் 135 ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள் உட்பட தமிழகம் முழுவதும் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கள நிலவரத்தில் விழிப்புணர்வு மேலும் அவசியம் என்பதும் ஒரு சில பேருந்து நிலையத்தில் பாலூட்டும் அறை செயற்படாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இயற்கையின் மிக உன்னதமான படைப்புகளில், நியதிகளில் தவிர்க்க முடியாதது தாய்ப்பாலூட்டுவது. அந்த வகையில் குழந்தைகளுக்கு நோய்களற்ற ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதில் தாய்ப்பால் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார், ஒளிப்பதிவாளர்கள் பிரபு மற்றும் தீபக்குடன் ரத்திகா சுதர்ஷினி.